ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் ஹஸ்பண்டும் ஃப்ரீ டைமில் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ பண்ணலான்னு யோசிக்கும்போது ஏன் கார்டனிங் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்காக தான் பக்கத்தில் நர்சரி அப்படிலாம் இருக்கா எதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ பக்கத்தில் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேயே ஒரு நர்சரி பார்த்தோம். ஸோ அங்கே தான் கிளம்பி போகிறோம். ஈவினிங் டைமாக கிளம்பி போனோம். ஸோ கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு கோட்ஸ் பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே போனோம். போயிட்டு அந்த நர்சரி போனோம். அந்த நர்சரியில் நிறையா பிளான்ட்ஸ், நிறையா கார்டனிங் டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. நிறையா நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஐடியாவுமேலாம் போக ஜஸ்ட்டு விசிட் தான் பண்ணி பார்த்தோம். ஸோ அவங்க நிறைய ஐடியாவும் கொடுத்தாங்க. எப்படி பிளான் பண்ணுறது, என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சீட்ஸ் தான் போடலாம் அப்படின்ற மாதிரி தாட்டில் நாங்கள் கொஞ்சம் சீட்ஸும் சாண்டும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை பேக்கும் வாங்கினோம். பட் ஈஸியாக எல்லாருமே கல்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றக்காக வீட்டில் இருக்க கேன் அதிலே நாங்கள் கல்டிவேட் ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறத வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டிலே பண்ணி கல்டிவேட் பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது. ஈவன் ட்ரீலேருந்து டியூபர்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ இங்கே எல்லா வெரைட்டிஸுமே இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாமே கவர் பண்ணோம், என்னென்ன சீட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இது எதுக்கு நாங்கள் கண்டென்ட்டாக போகிறோம் அப்படின்னா, எங்களை பார்த்து மற்றவங்களுக்கு இது மோட்டிவேட் ஆகுங்களா, இது பெட்டர் நல்லா இருக்குங்களா, அதனால தான். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சும்மா கேனில் உருளைக்கிழங்கு தான் ஃபஸ்ட்டு போட்டோம். ஸோ நம்ம கொண்டு வந்து மண்ணை போட்டு ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கை ஆல்ரெடி லைட்டாக பிளான்ட் விட்டுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கை ஜஸ்ட்டு கல்டிவேட் பண்ணோம். சாண்டு எல்லாமே நர்சரியிலே வாங்கிட்டோம். எல்லாமே மிக்ஸ்டாக ஃபர்டிலைசர் எல்லாமே கலந்த சாண்டு அப்படியே வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கல்டிவேட் மட்டும் பண்ணோம். ஸோ இனிஷியலாக பொட்டேட்டோவும் சில்லியும் இன்றைக்கி போட்டிருக்கோம். பொட்டேட்டோவும் வீட்டிலேருந்தே எடுத்துட்டோம். சில்லியும் காஞ்ச மிளகாலேருந்து விதை எடுத்து அதை அப்படியே பிளான்ட் பண்ணிட்டோம், கல்டிவேட் பண்ணிட்டோம்.
இதுக்கப்புறம் ஃபர்தராக இதோட க்ரோத் அண்ட் இதோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.